வாங்க இன்ஸ்பெக்டர். ஓன் ஹவுஸா? இல்லை, வாடகைக்கு இருக்கேன். ரொம்ப நாளாக இருக்கீங்களா? இங்கே வந்து 2 மாதம் தான் ஆகுது. வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? என் டாக்டர் அஸ்வதி தவிர சர்வன் மட்டும்தான் இருக்கான். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. ஓகே, அந்த 2 பொண்ணுங்க பேர் கூட? பூஜா, காவ்யா. எஸ். ரொம்ப நாளாக தெரியுமா? கொஞ்ச நாள் தான் தெரியும். பட் ரொம்ப நல்லாவே தெரியும், அப்படித்தானே? ஏன் கேட்குறேன்னா, நான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப படபடப்பாக இருந்தாங்க. அந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படின்னு இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஆமாம், ஆனால் அதுக்கு காரணம் எல்லாரும் போலீஸ் கூட பேசும்போது பயந்தானே பேசுவாங்க. ஆனால் அந்த குழந்தை, அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் அஞ்சலி நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன். குழந்தை ஏதோ விளையாட்டில் பேசியிருக்கா, அதை நம்ம சீரியஸ் எடுக்க வேணாம். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன மாதிரி போலீஸ்காரனுக்கு சமயத்தில் சம்பந்தம் இல்லாமல் சந்தேகம் வரும். நீங்கள் ஒரு டாக்டராக இல்லாமல் சாதாரண ஆளாக இருந்திருந்தா உங்களை கூட நாங்கள் சந்தேகப்படுவோம். நீங்கள் தான் சம்பந்தமே இல்லாமல் சந்தேகப்படுவேன்னு சொல்கிறீங்களே, என்னை கூட சந்தேகப்படலாம். உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, யாரை வேணாலும் சந்தேகப்படலாமே. நல்லா பேசுகிறீங்க. ஆனால் டாக்டர், உங்கள் குழந்தை காணாமல் போன விஷயத்தில் ஒரு கேள்விக்கு மட்டும் என்னால் விட கண்டுபிடிக்க முடியல. விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். அதை சொல்கிறதுக்காகத்தான் பர்சனலாக உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஓகே, உங்கள் பொண்ணு காணாமல் போன விஷயம் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? காணாமல் போன 10 நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சது. உடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க? அங்கே இருக்கிற இடையெல்லாம் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட விஷயம் சொன்னோம். சரி, அவர் என்ன செஞ்சார்? அவர் ஆளை வச்சு தேடி பார்த்தாரு. அஸ்வதி கிடைக்கலன்னு தெரிஞ்சோடனே அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து வந்துட்டோம். மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நீங்கள் பக்கத்தில் உள்ள ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? எப்படியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து தானே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க. குழந்தை காணாமல் போய் ரொம்ப நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. அதுவும் நீங்கள் கொடுக்கல, டாக்டர் ராமகிருஷ்ணன் தான் கொடுத்துருக்கார். ஏன் டாக்டர், இந்த குழந்தை விஷயத்தில் ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருந்தீங்க? காணாமல் போனது ஏன் பொண்ணு, இதில் எப்படி நான் அலட்சியமாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, மெட்ராஸுக்கு நான் புதுசு. அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்கேன்னு எனக்கு தெரியாது. விசாரிச்சிருந்தா சொல்லியிருப்பாங்க, பரவாயில்ல. டாக்டர், உங்கள் மேலே சந்தேகப்படுறேன்னு என் மேலே கோவப்படக்கூடாது. சமயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே குற்றவாளியாக இருந்திருக்கிறத நிறைய பார்த்துருக்கேன். இது கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறீங்களோ சீரியஸாக சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காத காரணம் பதட்டம், அஸ்வதி காணாத பதட்டம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு தான் நான் அப்போது சொன்னேன் கோவப்படக்கூடாதுன்னு. உங்கள் பொண்ணு காணாமல் போன விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ரகசியம் இல்லைனாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ரகசியம் இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கத்தான் இந்த விசாரணை. சரி, உங்கள் பொண்ணோட கரெக்ட் ஏஜ் என்ன? 7 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது. சரி, பொண்ணோட ஃபோட்டோ ஒன்று கொடுங்க. ஃபோட்டோ? ஏன் டாக்டர் இவ்வளோ யோசிக்கிறீங்க? உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ தானே கேட்டேன். சரி, கொஞ்சம் இருங்க, நான் வரேன். இந்தாங்க. பெரிய ஃபோட்டோ எதுவும் இல்லையா? இதுதான் கிடைச்சிதா? ஓகே, இருக்கட்டும். எங்கே உங்கள் வேலைக்காரன்? ஏன், குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? நான் கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம். உங்கள் வேலைக்காரனை நான் பார்க்கணுமே. ஏன், அவனையும் சந்தேகப்படுறீங்களா? அவன் சின்ன பையன், நல்ல பையன். இருக்கட்டும். இப்போ எங்க? வாரத்தில் ஒரு நாள் அவனுக்கு ரெஸ்ட்டு. அவன் ஊருக்கு போயிருக்கான், வர சொல்லணுமா? தேவையில்லை. நான் வரட்டுமா? நீங்கள் எத்தனை பேர் இங்கே தங்கியிருக்கீங்க? நான் சொன்னேனே, நான், அஸ்வதி, என் வேலைக்காரன், நாங்கள் 3 பேர் தான். ஓஹோ, அப்போ உள்ள பெட்டில் ஒரு ஆள் படுத்திருக்காரு, அவர் யாரு? அது பெங்களூர்லேருந்து என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி வந்தார், அதான் தூங்கிட்டு இருக்காரு.
அப்படியா? ஓகே. இனிமே நான் இங்க அடிக்கடி வர வேண்டி இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, உங்க பொண்ணு விஷயமா தான். தாராளமாக வாங்க. வரட்டுங்களா? ஓகே. டாக்டர் டாக்டர் எங்க? என்ன ஆச்சு? அதை கட் பண்ணி தானே நீங்க? தெரியல டாக்டர். இந்த திருவிக்கா நகர்ல அந்த பார்க் வாசல்ல இந்த குழந்தை மயங்கி கிடந்தது. யாருமே கவனிக்கல. நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர், நான் அப்படி விட்டுற முடியுமா? அதனால நான் தான் கடத்தின்னு வந்துட்டேன். தூக்கின்னு வந்துட்டேன். ஐயோ, இது நம்ம டாக்டர் ராஜ்குமாரோட பொண்ணு. இவ்வளவுதான் நாங்க தேடிட்டு இருக்கோம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ, நான் ஏதோ அனாதை குழந்தைன்னு கூப்பிட்டு வந்தா உங்க டாக்டரோட குழந்தைன்றீங்க? ஆமா சார், இது எங்க டாக்டர் ராஜ்குமாரோட பொண்ணு. ஐயோ, எனக்கு எனக்கு கால் ஓடல, கை ஓடல. அம்மா அஸ்வதி, உனக்கு என்னமா ஆச்சு? ஐயோ லதா, டாக்டர் ராஜ்குமாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அஸ்வதி கட்சிட்டா. அப்படியே நம்ம டாக்டர் அஞ்சலிக்கோ சொல்லிடுங்க. பல்ஸ் எல்லாம் நம்மள தான் இருக்கு. ஆனா என்ன ஆச்சுனே புரியலையே. என்ன குழந்தைக்கு பல்ஸ் கில்ஸ்ன்னு ஏதோ சொல்றான். குழந்தையோட பல்லுலாம் நல்லா தானே இருக்குது. நாம தூக்க மாத்திரை கொடுத்து குழந்தைய தூங்க வச்சிருக்கோம். அது தெரியாம கண்ணாடி குழப்பறான். டாக்டர், ஏன் பயப்படுறீங்க? ஏன் பதட்டப்படுறீங்க? குழந்தை சும்மா கொஞ்சம் தூக்க மாத்திரை சாப்பிட்டுருப்பா, அதான் மயங்கிரு. என்னது? தூக்க மாத்திரை சாப்பிட்டாளா? இல்ல, குழந்தைங்களுக்கு கண்ணு இப்படி சொருகி இருந்தா தூக்க மாத்திரை தான் சாப்பிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். நான் எவ்வளவு பேரு கொடுத்துருப்பேன். என்ன சொல்றீங்க? இப்ப நான் என்ன சொன்னேன்? ஏதோ தூக்க மாத்திரை குத்தன்னு சொன்னீங்க. சும்மா விளையாட்டுக்கு அதை வாபஸ் வாங்கிட்டேன். அதை அழிச்சிருங்க. இந்த கண்ணாடி என்ன நம்ம வளர்றதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா கேள்வி கேட்கறான். டேக்கிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு வேண்டியதுல அந்த ஆஷா அவளை வச்சு உனக்கு 50,000 ரூபாய் வேணும். அதுக்கு என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே என் மனசை படம் பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. இந்த அஸ்வதிக்கு என்ன ஆச்சுனே தெரியல, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குதுனே புரியல. சார், வயசுலயும் அறிவுலயும் என்னோட மூத்தவங்க தானே. ஆமா, சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? என்ன சொன்னீங்க? இப்போ உங்களை விட நான் அறிவாளின்னு தானே சொன்னீங்க. இப்ப சொல்றேன் ஐடியா. நாம என்ன பண்ணலாம்? பேசாம குழந்தைய எங்கிருந்து எடுத்து வந்தோமோ அங்கேயே கொண்டு போய் போட்டுடலாம். உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, எனக்கும் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்றீங்க? நீங்கெல்லாம் ஒரு சோஷியல் ஒர்க்கர். சேமி. தேங்க்யூ டாக்டர். அஸ்வதி, அஸ்வதி என்ன பாரு அஸ்வதி, அஸ்வதி என்ன பாரு அஸ்வதி. அம்மா, அஸ்வதிக்கு என்னம்மா ஆச்சு? அஸ்வதிக்கு ஒன்றும் இல்லைம்மா, சாப்பிடாதனால கொஞ்சம் மயக்கமா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஐயோ, இது சாப்பிடாதனால வந்து மயக்கம் இல்ல. டாக்டர் முரளி, இவர்தான் அஸ்வதியை கூட்டிட்டு வந்தவரு. ஓ அப்படியா? நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இவளை காணாம நாங்க பட்ட பாடு. சரி, இவளை பார்க்கும்போது மயக்கமா இருந்தாளா இல்ல? நல்ல மயக்கமுங்க. பேச்சும் இல்ல, மூச்சும் இல்ல. நம்ம இந்த திருவிக்கா பார்க்கல, ஆமா. அதுகிட்ட தான் யாருமே கண்டுக்கலுங்க. நான் மட்டும் தான் கண்டுக்கிட்டேன். சரி, நீங்க பார்க்கும்போது இவ மயக்கமா இருந்தான்னு சொன்னீங்க. ஆமா, அப்போ இங்குள்ள டாக்டரோட பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது ஒரு பெரிய கதைங்க. ஆனா நான் சின்னதாவே சொல்லிடுறேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துட்டு இருக்க முடியுங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு உடம்பெல்லாம் அப்படியே பதச்சுது. சரி, இங்க டாக்டர் இருக்காரா, ஆஸ்பத்திரி இருக்கான்னு கேட்டேன். உங்க ஹாஸ்பிட்டல் வேற சொன்னாங்க. உடனே ஃபோன் பண்ண, ஆம்புலன்ஸ் வந்தது. சரி, நீ இங்கே வந்த அப்புறம் இந்த டாக்டர் சொல்லி தான் தெரியும் இது உங்க சம்பந்தப்பட்ட குழந்தைன்னுட்டு. ஓ அப்படியா? கரெக்டா இருந்ததுல்ல? லாஜிக் எங்கேயும் இடிக்கலையே. அதான் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி கரெக்டா யோசிச்சு வந்தது. முரளி, இவர் என்ன சொல்றாரு? அவர் ரொம்ப நல்ல டைப்பு, ஆனா கொஞ்சம் செம்மி. தேங்க்ஸ் வெரி. என்ன முரளி இது? எனக்கு பொதுவாகவே யாராவது புகழ்ந்தா பிடிக்காது. ஆனா இவர் யாரு? நம்ம டாக்டர். புகழட்டும், நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். நான் சொன்னது சரியா போச்சா? உங்களுக்கு அவசரமா வேற வேலை ஒன்றும் இல்லையே? ஏன் கேக்குறீங்க? இல்ல, அப்பா பார்த்துட்டு போலான்னு சொல்லலாம். உங்க அப்பா என்ன, உங்க அப்பா அம்மா எல்லாரும் இல்ல பார்த்து இல்ல, போறேன். நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. என்னோட அப்பா இல்ல, இந்த குழந்தையோட அப்பா. ஓ, குழந்தையோட அப்பாவா? குழந்தையோட அப்பாவை மட்டும் இல்ல, ஏன் 50,000 பார்க்காம போக மாட்டேன். சுத்தம். சார் ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கீங்க போல இருக்கு. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் உச்சகட்டத்துல தான் இருக்கேன். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லி என்ன அடிக்கடி புகழ்வீங்களே, சவி சொல்லுங்க. அவங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, சொல்லுங்க.
நீங்க வேணா கொஞ்சம் உள்ள போய் Oh, yes. உட்காரலாம். அங்கிளை கூட்டிட்டு உள்ள போமா. இல்ல மம்மி நான் இங்கே இருக்கேன் மம்மி. நான் சொல்றது கேளு ஆஷா. மம்மி ப்ளீஸ் மம்மி. ஆஷா, இப்ப என்ன பேர் சொன்னீங்க? ஆஷா. இப்ப என்ன பேர் சொன்னீங்க? ஆஷான்னு சொன்னாங்க. ஏன் என்ன விஷயம்? ஓ, ஒண்ணுமில்லையே. ஒண்ணுமில்ல. என்ன பேரு அப்படின்னு குழந்தை கேட்டேன். ஒண்ணு இல்ல, சும்மா இதான் ஆஷாவா அப்படின்னு கேட்டேன். சரி, நீங்க உள்ள போய் உட்காருங்க. ஆஷா, அங்கிளை கூட்டிட்டு போமா. நான் ஆஷாவை கூட்டு போறேங்க. வா ஆஷா. ஆஷாவா? வா ஆஷா. உள்ள வாங்க. தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ். இப்போ எதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்க? நீ முதல்ல எதுக்கு இப்ப தேங்க்ஸ் சொன்ன? அதை சொல்லு. நீங்க எங்க காணாம போன அஸ்வித்தியை திரும்ப அழைச்சின்னு வந்தீங்களா, அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். நீ இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொன்னல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றது இந்த தேங்க்ஸ் சொன்னேன். சரி, அஸ்வதி எப்படி காணாம போனா? என்ன அங்கிள் உங்களுக்கு தெரியாதா? என்னது எனக்கு தெரியாதாவா? நீ பாத்துட்டியா? எனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்ற நீ? எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அஸ்வதி எப்படி காணாம போனான்னு முரளி அங்கிள் சொல்லியிருப்பாங்கல்ல. ஓ, அதுவா? சொன்னார். நான் அதை பத்தி கேட்கல. இப்போ நீயும் சின்ன குழந்தை, அந்த அஸ்வதியும் சின்ன குழந்தை, அவ காணாம போயிட்டா, நீ காணாம போகலையே. அது எப்படி? நான் எப்பவும் காணாமே போக மாட்டேன், ரொம்ப கவனமா இருப்பேன். எப்படி இருக்கணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நான் ஃபாலோ பண்றேன். ஏன் அப்ப அஸ்வதியுடைய அம்மா அவளுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கலையா? இல்ல, ஏன்னா அவங்க மம்மி இறந்துட்டாங்க. ஓ, நல்ல வேளை. அந்த குழந்தைக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த பாவம் என்ன சும்மா விடாது. கிரேட் எஸ்கேப். ஏன் ஏதாவது தப்பு பண்ணீங்களா? ஐயோ, நான் பேசுறதெல்லாம் உனக்கு புரியுதா? கிட்டு இனிமே எச்சரிக்கையா பேசுவோம். எல்லாம் புரியுது, ஆனா இப்ப சொன்னீங்களா அதான் எனக்கு புரியல. சரி, அதெல்லாம் விடு. உங்க அம்மா பேர் என்ன? அஞ்சலி. உங்க அப்பா பேர் என்ன? ஆரலியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்க அப்பா பேர் ரகுதானே? சொல்ல மாட்டேன். சொல்லுமா. சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் தான். மாட்டியா? சொல்ல மாட்டியா? பார்க்குறேன். கிட்டு, ஏற்கனவே ஆள் மாற்றி கடத்தி அசிங்கப்பட்டுட்ட. 50,000 போச்சு. இந்த தடவை ஏமாறக்கூடாது. இப்போத்தான் பொண்ணு யாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அப்படி சொல்லாத. ஆஷாங்கிற பேரில் இன்னும் 2 பொண்ணு இருந்தால் என்ன பண்ணுவேன்? அட ஆமா, செக் பண்ணிடுறேன். எதை செக் பண்ண போறீங்க? அதுவா? பயமா இல்லையா? எதுக்கு? இல்ல, இப்படி சிரிக்கிறீங்களே, உங்களுக்கே பயமா இல்லையா? ஏன் திருப்பி பயமா இருக்காது? அது சரியான போட்டி, அந்த மாதிரி திருப்பு. என்னோட சிரிப்பையும் கூட பிறந்தது, அதனால. ஒண்ணு சொல்லிட்டு சரிங்க, இல்ல சிரிச்சிட்டு சொல்லுங்க. ஆஷா கெட்டிக்கார பொண்ணு நினைச்சேன், இதை கூட புரிஞ்சுக்க முடியலையே. சுத்த வேஸ்ட். எங்க படிக்கிற? ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட் டி நகர்ல படிக்கிறேன். என்ன சொல்ற? ஒன்றும் புரியல. ஐயோ, அங்கிள் ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு நினச்சேன், இதை கூட புரிஞ்சிக்க முடியலையா? வேஸ்டோ வேஸ்ட். சரி, உங்களுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன். ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட் டி நகரில் படிக்கிறேன். வேணும், எனக்கு வேணும். சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா எனக்கு இந்த கதி வந்திருக்குமா? சரி ஆஷா, அந்த இன்னொரு ஆஷா எங்க? இன்னொரு ஆஷாவா? யார் அது? இல்லையா? அப்ப இங்க நீ மட்டும்தான் ஆஷா, அப்படித்தானே? ஆமா. அப்பாடி, நிம்மதி. இதை பாரு ஆஷா, இப்பெல்லாம் இந்த பூச்சாண்டிங்க திடீர்னு வந்து உன்ன மாதிரி குழந்தைங்களை கடத்திட்டு போயிடுறாங்க. இப்படித்தான் யாரோ ஒரு பூச்சாண்டி வந்து அஸ்வதி கூட கடத்திருக்கணும். இப்போ இப்படி வச்சுக்க, நீ உங்க வீட்டில் தனியா இருக்க, அப்போ என்ன மாதிரி ஒரு பூச்சாண்டி, சும்மா வச்சுக்க, என்ன மாதிரி ஒரு பூச்சாண்டி வந்து, இதை பாரு ஆஷா, ஆஷா உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்க, உடனே உன்னை பார்க்கணுங்கிறாங்க, உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி உன்னை கூப்பிட்ட நீ உடனே வந்துடுவல்ல? வரமாட்டேன். எங்க தாத்தாக்கு ஃபோன் செஞ்சு கேட்டுட்டு தான் வருவேன்.
நீ வரமாட்டேன்னு சொன்னாலும் திடீர்னு உன் மேல விழுந்து உன்னை தூக்கிட்டு வேகமா ஓடிட்டேன்னு வச்சுக்கேன். அப்ப என்ன பண்ணுவ? அப்ப என்ன பண்ணுவ? நான் கதவே திறக்க மாட்டேனே, ஜன்னல் வழியா தானே உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். உங்களால என்ன தூக்கிட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? நல்ல ட்ரைனிங். நீ டெய்லி ஸ்கூலுக்கு போவல, ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேல்ல, வரும்போது உன்னை அப்படியே லபக்குன்னு கடத்திட்டா அப்ப என்ன பண்ணுவ? அப்ப என்ன பண்ணுவ? நான் ஸ்கூல்லேருந்து திரும்பி வரும்போது தனியா வர மாட்டேனே, வேன்ல தானே வருவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? உம்மிருட்டு, நிசப்தம். உங்க வீடு அப்படியே ஃபுல்லா இருட்டா இருக்கு. நான் மொல்ல சுவரேறி உள்ள குதிச்சு நீ படுத்துட்டு இருக்கல பெட்டு, அதுகிட்ட வந்து லபக் அப்படின்னு உன்னை எடுத்து என் தோள் மேல போட்டுட்டு ஓடி வந்துட்டேன்னு வச்சுக்க. அப்ப என்ன பண்ணுவ? அப்ப என்ன பண்ணுவ? அதுக்கு காவலுக்கு எங்க வீட்ல ஒரு நாய் சாம்பியன் இருக்கே, அது உங்களை கடிச்சிடுமே. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவேன்? சோத்துக்கு வெறும்னு தாளம் தான் போடணும். எதுக்கு? எதுக்கு? நான் எதுக்கு சோத்துக்கு தாளம் போடணும்னு அஸ்வதியை கடத்தினேனே, அதே மாதிரி உன் வாயை பத்தி உன்னை அப்படியே கடத்திட்டு போயிட்டேன்னு வச்சுக்க. அப்ப என்ன பண்ணுவ? அப்ப என்ன பண்ணுவ? நீங்க என் வாயை பொத்தணும்னா நான் உங்க வரல கடிச்சு துப்பிடுவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன சொன்னீங்க? அஸ்வதியை கடத்தின மாதிரியா? இல்ல இல்ல, குழந்தையா நீ? என்னது? தெய்வம். ஆஷா, அஸ்வதிக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு, அம்மா கூப்பிட்டாங்க வா. ஐ, அஸ்வதிக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சான். அஸ்வதிக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சுன்னா என்ன மயக்கம் வர அளவுக்கு அடிப்பானுங்களே. கடத்துறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இனிமே இங்க இருந்தோம் நம்மால் நடக்கவே முடியாது. தப்பிச்சு போயிடணும். என் தலை ரொம்ப வலிக்குது அங்கிள். என் டாடி கிட்டே கொண்டு விட்டுருங்க அங்கிள். அஸ்வதி, டேடி இங்கே தான் இருக்காரு, பயப்படாத. டாடி, டாடி, என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க டாடி. நான் மட்டும் தனியா இருந்தேன் டாடி. நான் அழுதுட்டே இருந்தேன் டாடி. அஸ்வதி, நானும் தான் உன்னை காணாம அழுதுட்டே இருந்தேன். இனிமே உன்னை தனியா யார் கூடயும் அனுப்ப மாட்டேன், பயப்படாத. ஆஷா, நீ என் கூடயே இரு. டாடி, எனக்கு என்ன நடந்துச்சு? அது தெரியலம்மா, நீ தான் சொல்லணும். என்னாச்சு அஸ்வதி, கொஞ்சம் சொல்லுமா. நானும் அந்த அக்காவும் பாத்ரூம் போகும்போது அந்த அக்காவோட பேக்கு கீழே விழுந்துருச்சு. அந்த அக்கா பேக் எடுக்க போகும்போது யாரோ ஒரு அங்கிள் என் வாயை பொத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னால் சத்தமே போட முடியல. அப்புறம் என்னாச்சு? என்னோட வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சாரு. நான் அழுதுகிட்டே இருந்தேன். என்னை டேடி கிட்ட விட்டுருங்கன்னு சொன்னேன். உன் டேடி கிட்ட தான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருந்தாரு. அப்புறம் அப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்தாரா, ஆஷா எங்கன்னு கேட்டாரு. என்ன சொல்ற? ஆஷாவை கேட்டாரா? அஸ்வதி, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. ஆஷாவையா கேட்டாரு? ஆமா, ஆஷாவை தான் கேட்டாரு. என்னை தூக்கிட்டு போன அங்கிள் இதுதான் ஆஷான்னு சொன்னாரு. ஆனா அந்த இன்னொரு அங்கிள் இது ஆஷா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு போயிட்டாரு. என்னை கடத்திட்டு போன அங்கிள் புலம்பிட்டே இருந்தாரு. நான் எங்க போகணும்னு கேட்டாரு. நான் என் டேடி பேரையும் ஹாஸ்பிட்டல் பேரையும் சொன்னேன். அப்புறம் ஏதோ குடிக்க கொடுத்தாரா. நான் குடிச்ச உடனே எனக்கு தூக்கமா வந்தது. நான் தூங்கிட்டேன். கடிச்சிட்டு போனாலு எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருந்தால. ஆமா அங்கிள். குண்டா இருந்தாரா? ஆமா, என்னை தூக்கிட்டு போகும்போது அவரால் வேகமா ஓட முடியல. அவர் குண்டா தான் இருந்தாரு. அப்போ முரளி அஸ்வதி சொல்றது? எஸ் டாக்டர், அந்த உள்ள இருக்க தடியன் தான். எஸ்கேப் ஆயிட்டாங்க. டாக்டர், கண்டிப்பா இவன் தான் அஸ்வதியை கிட்னாப் பண்ணியிருப்பான். ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். இருங்க வரேன். இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அஸ்வதி சொல்கிறத பார்த்தா ஆஷா கடத்துறதுக்கு தான் முயற்சி நடந்திருக்கு. ஆள்மாறாட்டத்தில் அஸ்வதி தூக்கிட்டு போயிட்டாங்க. உண்மை தெரிஞ்சோடனே அஸ்வதியை கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. இதான் நடந்திருக்கு. எதுக்கு ஆஷாவை கடத்தணும்? பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்கறதுக்கா? நான் அப்படி நினைக்கல. அஸ்வதி சொல்கிறதுல ஒன்று காமிச்சிங்களா? அவளை அந்த வீட்டுக்கு கொண்டு போகும்போது யாரோ வந்து இது ஏன் ஆஷா இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் ஆஷா?
அது மட்டும் இல்ல, அஸ்வதி பேசிட்டு இருக்கும்போது அவ என் டாடி கிட்ட போகணும்னு சொன்னோன்னே அவர் உன் டாடி கிட்ட தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஓ மை காட், இப்ப புரியுது. இது வேற யாரும் இருக்க முடியாது. ரகுவா தான் இருக்கணும். சரி, ரகு ஏன் அவர் மகளை கடத்தணும்? அதில் என்ன மோட்டிவ் இருக்கு? இருக்கு. ஆஷா இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவளை கடத்தி வச்சுட்டா என்ன சித்திரவதை செய்யற மாதிரி. நான் நிம்மதியா இருக்க கூடாது, அதான் அவரோட நோக்கம். என்ன சின்ன கூட நான் சும்மா இருப்பேன், ஆனா ஆஷாவை தொட்டா இதை நான் சும்மா விட போறதில்ல. என்ன செய்ய போறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஆஷா பொறுத்த வரைக்கும் போலீஸ்ல எந்த புகாரும் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஆஷாவை கடத்த முயற்சி நடந்ததுன்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். அதுக்கு நமக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஒருவேளை ஆஷா கடத்தப்பட்டா கூட ரகு என் மகளை தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சுக்குவாரு. ஏற்கனவே லாயரோட வந்து ஆஷா வேணும்னு கேட்டிருந்தாரு. நான் முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். இப்போ எப்படி அவளை கூட்டிட்டு போக முடியும்? என்ன உரிமை இருக்கு? சட்டப்படி உரிமை இருக்கு. டைவர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஆஷா மேலே எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவுக்கு ரகுவுக்கு உரிமை இருக்கு. ஆஷா அவர் கூட அனுப்ப மாட்டேன்னு சொன்னோன்னே அவர் அமைதியாக போனதே பெரிய விஷயம். சட்டம் ரகுவோட ஆஷாவை அனுப்ப சொன்னாலும் ஒரு காலம் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த தகப்பனாவது தன்னோட சொந்த மகளை கடத்திட்டு வர சொல்வாங்களா? ஆனா ரகு விஷயத்துல இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி மனம் உள்ளவங்களை நம்பி எப்படி நான் ஆஷாவை அனுப்பி வைக்க முடியும்? தன்னோட ஈகோக்காக ஆஷாவுக்கே ஒரு கெடுதல் செய்ய மாட்டார்னு நான் எப்படி நம்புறது? ஆஷாவுக்கு ஒண்ணுனா அதை தாங்குற சக்தியும் தைரியம் எனக்கு இல்லை. சும்மா எதுவும் நினச்சி மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எது நடந்தாலும் பார்க்கலாம். இல்ல டாக்டர், ரகு பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அவர் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாரு. இப்போ கூட பாருங்க, அஸ்வதி கடத்திட்டு போனவன் எவ்வளவு தைரியமா நம்ம இடத்துக்கு வந்து உட்காந்து பேசிட்டு போயிருக்கான். பிளான் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் கூட எதுக்கா இங்க வந்துட்டு போனோங்கிறது எனக்கு புரியல. காரணம் இருக்கு. ஆள் மாறாட்டத்தில் அஸ்வதியை கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ ஆஷாவை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்து நிச்சயமா ஆஷா கடத்துறதுக்குலாம் பிளான் பண்ணுவாங்க. அவர் கடத்திட்டு போயிட்டு தன் பொண்ணை கூட்டிட்டு தான் வந்து கடத்திட்டு போகலன்னு சொல்லி சட்டத்துல இருந்து தப்பிச்சிடுவாரு. நமக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும், அப்படித்தானே? ரகு தானே வந்து தன் மகளை கூட்டிட்டு போன பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொருத்தர் வச்சு கடத்தினா அது குற்றம், அதுக்கு தண்டனை உண்டு. இதெல்லாம் ஆஷா கிட்ட சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லணும். இதெல்லாம் அவளுக்கு புரியுமா? அடுத்த குறி அவதான ஆன பிறகு அவளுக்கு புரியலனாலும் நாம புரிய வச்சுதான் தீரணும்.